இரட்டை குடும்பத்துக்கு 10,000, ஃப்ரிட்ஜு மாதம் 2,000, அம்மா இல்லம் திட்டம், விவசாயிகளுக்கு ஹெக்டாருக்கு 25,000 மானியம். ஏற்கனவே கொடுத்த மானியம் என்னாச்சுன்னு தெரியல. 1 கிலோ பருப்பு, 1 லிட்டரு எண்ணெய். என்னன்னு சொல்லலை. 100 நாள்லேருந்து 150 நாள் வேலை திட்டம், கூட்டுறவு வங்கி கடன், விவசாய பயிர் கடன் தள்ளுபடி, 25,000க்கு ஸ்கூட்டி, 3 கேஸ் சிலிண்டர், ஒரு பொங்கல் பரிசு. சரி, ₹1000 பொங்கல் பரிசு. தலைவரே, இதற்கு தேவையான பணத்தை எங்கேருந்து கொண்டு வருவீர்கள்? உங்கள் சட்டத்திட்டத்தை சொல்லியிருக்கீங்களா? நான் இதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். அப்படி எவனாவது கேட்டானா இதை கொடுப்பேன்னு? புரியல. திமுகவும் அதிமுகவும் ரொம்ப படாப்படுத்துறீங்க. இந்த உள்ள கடன் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்க. இந்த கடனை சரி செய்வதற்கு என்ன பண்ணுவீங்க? இங்கே கொடுக்கப்படுகிற பணம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? இந்த இடத்துல மதுக்கடை 3 ஏன் இல்லை? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு எங்கேயுமே கொடுக்கலையே. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு திட்டம் வைக்கலாமே. என்ன அரசு இது? இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஆட்சிக்கு வரேன்னு சொல்கிறீங்க. பெரிய கொடுமை.